ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்தியன் ஸ்டைல் பர்கர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீட்டிலே இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக பர்கர் பண்ணி தரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பர்கர் பன் நம்ம ஷாப்ஸில் சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். அந்த பன்னு மட்டும்தான் நான் கடையில் வாங்கியிருக்கேன். மீதியெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம ஈஸியாக பர்கர் செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம கிட்ஸுக்கு. வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக அப்ளை பண்ண பட்டர், சீஸ், வெஜிடபிள்ஸ், பேட்டி வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கேன். பேட்டி ஆயில் ஹீட் ஆனதும் பேட்டி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பேட்டியோட இது நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுவும் நம்ம பாயில் பண்ணி மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கிறதால கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். பர்கரை ரெண்டாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடு நான் டொமேட்டோ கெச்சப் போட்டிருக்கேன், இன்னொரு சைடு மயோனோ போட்டிருக்கேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இருக்கிற வெஜிடபிள்ஸை ஒன் பை ஒன்னாக நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் மொசரல்லா சீஸ் போட்டுறேன். நீங்கள் ஸ்லைஸ் கூட வச்சுக்கலாம். என்கிட்ட ஸ்லைஸ் இல்லை, இதுதான் இருந்தது. அப்புறம் ஃப்ரை பண்ண பேட்டி வச்சுட்டு மேலே மறுபடியும் சீஸ் அப்ளை பண்ணுறோம். சீஸை பொறுமையாக இதை ஸ்லைஸ்ன்னும் போது நம்மளுக்கு செதறாது. நான் பீஸா சீஸ் தான் வீட்டில் இருந்தது, அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ கவர் பண்ணிவிட்டு ஓடிஜியை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. நான் அதில் ஒரு 3 மினிட்ஸ் வச்சு சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிற வரைக்கும் இருந்தால் போதும். இப்போ 3 மினிட்ஸ் கழித்து நம்ம ஈஸியாக சூப்பராக டேஸ்டியாக எம்மியாக பர்கர் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு மோகிஸ் கிச்சன். தேங்க்யூ. Please follow me. Thank you so much.